உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் வீட்டுக்கே வந்து என் மருமகளோட சுப காரியத்தை நீ நடத்துவேன்னு சொல்லுவ. ஒண்ணு மாமா, நீங்க கொஞ்சம் இருங்க. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா. இதுல நீ என்ன கொண்டு வந்திருக்க? காட்டு. என்ன இது? என்ன அது? என்னையே கேக்குறியா? அம்மாடியோ, என்னமா நடிக்கிற நீ? பாத்தீங்களா மாமா? இருங்க, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மாமா, இது எதுக்கு கொடுக்கிற மருந்து தெரியுமா? கர்ப்பப்பை சேதமடையறதுக்காம். ஒருவேளை இந்த மருந்த பிந்து சாப்பிட்டானா இதுக்கப்புறம் வாழ்க்கையில இவளால தாயாகவே முடியாது மாமா. இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, அப்போ என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மருந்த என் பொண்ணுக்கு கொடுத்து அவள ஜென்மத்துக்கு தாயே ஆக முடியாத அளவுக்கு பண்ண பாத்தியா நீ? என்ன காரியம் பண்ண பாத்திருக்க? மீரா, இதெல்லாம் இவ எதுக்காக பண்றான்னு உனக்கு தெரியுமா? இந்த மருந்த குடிச்சா பிந்துவுக்கு குழந்தையே பிறக்காது. அந்த சாக்க வச்சுக்கிட்டு இந்த சிவாவை கூட்டிட்டு போய் இவ பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறா. அப்படிதானே? ஐயோ இல்ல அபூர்வா, அப்படி எல்லாம் இல்ல. மிஸ்டர் கேபி, தேவதைன்னு சொல்லுவ. சாரதாவை விட மீரா எந்த விதத்திலயும் சிறந்தவ இல்லன்னு, சாரதா தான் எப்பவுமே கிரேட்னு சொல்லுவ. பார்த்தல, இதுதான் உன் பொண்டாட்டியோட புத்தி. இப்படிப்பட்ட ராட்சசி தான் உன் பொண்டாட்டி. அபூர்வா, பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு அபூர்வான்னு என்ன பார்த்து குரலை உயர்த்துறியா? உன் அப்பாவித்தனமான பேச்சு, உன்னுடைய அழுகையை நம்பி உண்மையிலேயே இந்த டேப்லெட்ஸ் ஏதாவது என் மருமக வயித்துக்குள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?